ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை அடிக்கலாமா கூடாதா அப்படின்னா, அடிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. அப்போ அடிக்கக்கூடாது அப்படின்னா, சிலர் அடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அடிக்கலாம்? ஏன் அடிக்கக்கூடாது? அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அடிக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன் அடிக்கணும்னு சொல்கிறாங்க? முதல்ல வந்து ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்களை முதல்ல பாதுகாக்கணும். மாணவர்களை முதல்ல ஆசிரியர்கிட்ட பாதுகாக்கணும். அப்புறம் வந்து ஆசிரியர்களை மாணவர்களிடம் பாதுகாக்கணும். எப்படின்னா, அடிக்கிறது மாணவர்களை அடிக்கிறது வந்து ஒரு குற்றம். அந்த குற்றத்தை ஆசிரியர்கள் ஏன் செய்கிறார்கள்? எக்காரணத்தினால் அந்த குற்றத்தை செய்வதற்கு என்ன காரணம்? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆசிரியர்கள் ஏன் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா, ஆசிரியர்களுடைய உரிமைகளை முதல்ல ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்கள் தான் இருக்கணும். ஆனால் ஒரு வகுப்பறையில் 40 பேர், 30 பேர், 35 பேர் அப்படி நிறைய பேரை உட்கார வைக்கிறாங்க. அது ஒன்று. அது ஒரு காரணம். ஆசிரியர்கள் மாணவர்களை அடிப்பதற்கு காரணம். ஒரு ஆசிரியர்கள் வந்து ஒரு மாணவர்களோடு ஒரு நேரடி தொடர்பு வச்சுருக்கணும். நெருங்கி அந்த மாணவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும். இங்கே வந்து என்னென்னாக்கா, இங்கே கும்பலாக நிறைய கூட்டமாக இருக்கும்போது அந்த ஆசிரியர்களால் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் முதல்ல கூட்டத்தை குறைக்கணும். எந்த அளவுக்கு 20 அல்லது 15 பேர் இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ எண்ணிக்கையை முதல்ல குறைக்கணும். அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவுமுறை நல்லாயிருக்கும். ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த மாணவர்கள் வந்து இந்த கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போட்டு ஏதாவது இடையூறு செய்வாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று காரணம், கல்வி வந்து கடினமாகிவிட்டது. தாய்மொழியில் கல்வி இல்லை, ஆங்கில வழியில் கல்வி. மாணவர்களால் புரிஞ்சிக்க முடியல. அவங்களால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. படிப்பில் முன்னேற முடியலை அப்படிங்கும்போது அதாவது முன்னேற முடியலை மட்டும் இல்லை, படிக்கவே முடியலை. அப்படிங்கும்போது அவங்க வேறு எதையாவது செஞ்சு தான் ஆவாங்க. படிக்கிறத தவிர வேறு வேலைகளை ஏன் செய்கிறாங்க? எதற்காக வந்து வகுப்பில் வந்து ஆசிரியரை பாடம் நடத்த விடாமல் சில மோசமான வேலைகளை ஏன் மாணவர்கள் செய்கிறாங்கன்னா, அவங்களால கல்வி கற்க முடியலை. அதுக்கு காரணம் இந்த ஆங்கில வழி கல்வி தான் காரணம். ஆங்கில வழி கல்வியினால் வந்து அவங்களால பாடம் கற்றுக்க முடியல. அப்புறம் வகுப்பறையில் அதிகமான கூட்டம். ஒரு ஆசிரியரின் தலையில் அளவுக்கு அதிகமான பொறுப்புகளை சுமத்துறாங்க. 20 பேர் இருக்க வேண்டிய ஒரு அறையில் 35 பேர் 40 பேர் இருக்க வைக்கப்படுகிறாங்க. அப்புறம் தாய்மொழியில் கல்வி இல்லை, அது ஒரு காரணம். அப்புறம் வந்து மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இருக்கைகள் கொடுக்கப்படவில்லை. எல்லாரையும் ஒரு நெருக்கி அடித்து, ஒரு வகுப்பில் 35 பேர்னால் 40 பேர்னால் ஒரு பெஞ்சில் 4-5 பேர்னு சொல்லிட்டு நெருக்கி அடித்து உட்கார்றாங்க. அவங்களால எழுத முடியல, ஒழுங்காக உட்கார முடியல. 8 மணி நேரம் வகுப்பறையிலே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தனித்தனி இருக்கை கொடுக்கறது தானே நியாயமானது, மனிதத்தன்மையானது. ஈவு இறக்கம் இல்லாமல் மாணவர்களை வந்து ஒரு பெஞ்சில் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார வைக்கிறோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தனித்தனி இருக்கை கொடுக்காம ஒரு பெஞ்சில் 4-5 பேர் உட்கார வைக்கிறாங்க. நெருக்கி அடிச்சுட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போது அந்த மாணவர்களுக்கு நல்ல பண்பு எப்படி வரும் அவங்களுக்கு? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் வந்து இதனாலையும் அந்த மாணவர்களுடைய பண்பு குறைஞ்சி போகுது. அதனால் ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. அப்போ ஆசிரியர்கள் அடிக்கிறதுக்கு அரசாங்கம் தான் காரணமாக இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணுது? தாய்மொழியில் கல்வி கொடுக்க மாட்டேங்குது, ஆங்கில வழியில் கல்வி கொடுக்குது. இன்னொன்று வந்து ஒரு வகுப்பறையில் அளவுக்கு அதிகமான ஆட்களை அனுப்புகிறாங்க. அளவுக்கு அதிகமான மாணவர்களை உட்கார வைக்கிறாங்க. 20 பேர் தான் உட்கார வைக்கணும். 20 பேருக்கு குறைச்சா கூட உட்கார வைக்கலாம். 15லேருந்து 20 பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஆனால் இங்கே அதிகமான மாணவர்கள் இருக்கிறாங்க. அதனாலேயும் ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்குது. அதனால் பொறுமையிலேருந்து அவங்க அடிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறாங்க. அப்புறம் தனித்தனி இருக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும். மாணவர்கள் தனித்தனியாக உட்கார வைக்கப்பட வேண்டும். தனித்தனி இருக்கைகள் வசதியாக இருக்கணும். அப்போ அவங்க மதிக்கப்படணும். அப்போ தான் வந்து மாணவர்கள் வந்து மற்றவங்களோட இடையூறு இல்லாமல், சக மாணவர்களின் இடையூறு இல்லாமல் உட்காந்து கல்வி கற்றுப்பாங்க. ஒரு பெருமையாக இருக்கும் அவங்களை உட்கார. ஒரு தனித்தனி இருக்கைகள், தனித்தனி மேஜை கொடுக்கப்பட்டாச்சுன்னா அவங்க வந்து ஒரு மரியாதையாக உணர்வாங்க. அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறத ஆசிரியர்களும் உணர்வாங்க. அவங்கள அடிக்கணும்னே தோணாது. இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா, இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணிட்டா மாணவர்களை அடிக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க தோணாது. அப்புறம் வந்து 8 மணி நேரம், அது 8 மணி நேரம் 9 மணி நேரங்கிட்ட பள்ளிகளிலே மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கப்படுகிறதா? இப்போ 8 மணி, ஒரு நாள் லீவில் வந்து பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, மாணவர்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க?
எவ்வளோ வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பசங்களுக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்குறாங்க, அதே மாதிரி இந்த அரசாங்கம் கொடுக்குதா? பள்ளிகளுக்கு மட்டும் கட்டாயம் நீங்கள் படிக்க வரணும், படிக்க வந்தே ஆகணும், யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறீங்கல்ல. அப்போ அந்த மாணவர்கள் 9 மணி நேரம் உங்களை நம்பி தானே பெற்றோர்கள் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பெற்றோர்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் நீங்களும் பார்த்துக்கணும். உணவு கொடுக்கணுமா வேண்டாமா? அவங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும்? ஒரு இடைவேளையின் போது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், மத்தியானம் நல்ல உணவு அவங்க கேட்குற ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கணும். அப்புறம் வந்து இடைவேளையின் போது நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த சுண்டல், வேர்க்கடலை அந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் டீ, காஃபி அல்லது பால் ஏதாவது கொடுக்கணும். அப்படி கொடுத்தாக்கா பால் உற்பத்தி அதிகமாக தேவைப்படும். அப்போ அவங்க பயனடைவாங்க, பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவாங்க. நாம் தான் இந்த வேலைவாய்ப்பின்மைக்கு காரணம் என்னென்னா, நாம் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு ஆட்சி செய்யும்போது நிறைய வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாகாது. இப்போ பால்லாம் கொடுக்கணும், சுண்டல் கொடுக்கணும், வேர்க்கடலை கொடுக்கணும், அப்புறம் நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நிறைய உணவு உற்பத்தி தேவை. அப்போ அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் உருவாகும். அதெல்லாம் நம்ம வந்து எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாணவர்களை வெறுமையாக அந்த வகுப்பறையில் உட்கார வைக்கிறது, ஏதோ நரகத்தில் உட்கார வைக்கிறது. வீட்டில் இருக்கிறாங்க, அதே 8 மணி நேரம் ஒரு மாணவர்கள் வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க? எவ்வளோ அக்கறையாக அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கவனிச்சுப்பாங்க? அப்படி இருக்க வேண்டிய அந்த பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு உட்கார வச்சா காலையில் வீட்டில் சாப்பிட்டு வருவோம், அப்புறம் மத்தியானம் ஏதோ சத்துணவுன்ற பேரில் ஏதோ ஒரு மோசமான உணவு கொடுப்பீங்க. அப்புறம் இடைவேளையில் ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, சுண்டல் கொடுக்க மாட்டீங்க, வேர்க்கடலை கொடுக்க மாட்டீங்க, கடலை மிட்டாய் கொடுக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அப்புறம் பால் கொடுக்கலாம். இதெல்லாம் ஜப்பானில் பண்ணுறாங்க, அவங்க நாட்டு மக்களுக்கு. மீன்லாம் கொடுக்குறாங்க, மீன் கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க. கால்சியம் சத்து தேவைன்னு சொல்லிவிட்டு அவங்க பால்லாம் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுக்குறாங்க இடைவெளியின். அந்தளவுக்கு கவனிச்சிக்கிறாங்க. இங்கே அப்படி நம்ம கவனிக்கிறோமா? மாணவர்களை அப்படியா கவனிக்கிறோம்? பிள்ளைகள் போல் பார்த்துக்கொள்ள வேண்டாமா? வீட்டில் இருக்கும்போது எப்படி நல்லா சாப்பிட்றாங்க, அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ சாப்பிட கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வராங்க அப்படின்னா விடுமுறையின் போது நல்லா சாப்பிட்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அவங்களுக்கு போதுமான உணவு, உடம்பை வளர்க்குறதுக்கு போதுமான உணவு இல்லை. அப்போ அவங்களுக்கு வெறுப்பு, கோபத்தோடு தான் உட்காந்துருப்பாங்க. அந்த வகுப்பறையில் உட்காரும்போது அவங்க வெறுப்போடையும் கோபத்தோடையும் ஒரு வலியோடையும் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு தான் உட்காருவாங்க. ஏன்னா சின்ன பசங்க அவங்க, அந்த வயசில் அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும், நல்லா சாப்பிட்ணுங்கிற ஆசை எல்லா வயசுலேயுமே இருக்கும். அப்புறம் வீட்டில் நல்லா சாப்பிட்றாங்க, வீட்டில் இருக்கிற வரைக்கும் விடுமுறை தினங்களில் நல்லா சாப்பிட்றாங்க. பள்ளிக்கூடம் வந்தால் அவங்க வந்து ஒரு உணவு பற்றாக்குறையை உணர்கிறாங்க. உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இது தனியார் பள்ளிகளையும் நான் உள்ளடக்கிறேன். அவங்க பெற்றோர்கள் வசதியானவங்களாக இருந்தால் கூட, ஆனால் பள்ளிக்கூடம்னு வந்துட்டால் தேவையான உணவு கிடைக்க மாட்டேங்குது, உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுது. ஏன்னா வாழ்நாளில் அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கல்லூரி படிக்கிற காலம் வரைக்கும் பள்ளிகளில் தான் அவங்க பெரும்பாலும் நேரத்தை செலவழிக்கிறாங்க. முதல்ல வீடு, அப்புறம் பள்ளிக்கூடம். ஒரு 3ல் 1 பகுதி நேரத்தை பள்ளிக்கூடத்தில் செலவழிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு இல்லைன்னா அவங்களுடைய உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுமா படாதா? அவங்க வெறுப்போடு இருப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க அந்த வெறுப்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க? ஆசிரியர்களை மதிக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தை மதிக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடம் என்பது நம்மளை பட்டினியாக வைத்திருக்கின்ற இடம். நமக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகளை நமக்கு கொடுக்காது. வீட்டிலேருந்து கொண்டு வர சொல்லாதீங்க, பள்ளிக்கூடத்திலே எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுங்க. அப்போ இது ஒரு காரணம், மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை மதிக்காமல் போகிறதுக்கு, பள்ளிக்கூடத்தை மதிக்காமல் போகிறதுக்கு இது ஒரு காரணம். இதுவும் வந்து ஆசிரியர் மாணவர் உறவு வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம். அதனாலேயும் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம். அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க மாணவர்களுக்கு தேவையான உணவை பள்ளிக்கூடமே கொடுத்துட்டா அவங்க பகிர்ந்து உண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பகிர்ந்து உண்ணக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் வந்து யாரும் பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு தொழில் பயிற்சிக்கான ஆரம்பகட்ட பயிற்சி பெறுகிற இடம் தான். பின்னாடி அவங்க தொழில் தான் செய்ய போகிறாங்க, அதுக்கான பயிற்சி தான் இப்போ மாணவர்கள் பெறுறாங்க. பள்ளிக்கூடம் என்பது, கல்லூரி என்பது தொழிற்பயிற்சி நிலையம்தான். தொழிற்பயிற்சி, ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம். தொழிற்பயிற்சி பின்னாடி அவங்க தொழில் செய்கிறாங்கன்னா அதுக்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் பள்ளி, கல்லூரியெல்லாம். அதனால் தொழிலில் என்ன விதிமுறைனாக்கா, ஒருத்தர் இன்னொருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது, வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, வா போன்னு கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். தொடக்கூடாது அப்படின்னாலே அங்கே அடிக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். யாராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவர் இருந்தாலும் யாரையும் தொடக்கூடாது.
அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ ஆசிரியர் வந்து மாணவர்களை அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தொடுறாருன்னு அர்த்தம். கையை வச்சு அடிப்பார், கம்பை வச்சு அடிப்பார், ஏதோ ஒன்று தொடுறாருல்ல. அப்போ தொடுறது தப்புன்னு ஆகிடுதுல. தொடவே கூடாது அப்படிங்கும்போது அடிப்பது மட்டும், அப்போ அடிப்பது தப்புங்கிறது ஈஸியாக புரிஞ்சு போகுது. மாணவர்களே கூட ஒருத்தர் தொடக்கூடாது. அப்போது இந்த விதிமுறை அங்கே பின்பற்றப்படாதனால்தான் மாணவர்கள் ஆசிரியர்கள் அடிப்பதற்கு காரணம். அப்புறம் மாணவர்களுக்குள்ளேயே சண்டை வருது, அதுக்கும் இதான் காரணம். இந்த விதிமுறை அங்கு பின்பற்றப்படவில்லை. மாணவர்களுக்குள் வன்முறையே ஏற்படக்கூடாது, அடிச்சுக்கக்கூடாது ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு தொடவே கூடாதுன்னு ஒரு விதிமுறை போட்டால் தான் அங்கே அது கடைபிடிக்கப்படும். இன்னொன்று காரணம், பள்ளிகளில் மாணவர்களை அடிப்பதற்கு இன்னொரு காரணம் என்னென்னாக்கா, அதாவது ஆண்களையும் பெண்களையும் மாணவிகளையும் மாணவர்களையும் ஒரே இடத்துல படிக்க வைக்கிறது. ஒரே பள்ளியில் கோ எஜுகேஷன் என்கிற பெயரில் வந்து ஆண்கள் பெண்கள் என இருவரையும் வந்து ஒரே பள்ளியில் படிக்க வைக்கிறது. இது வந்து தப்பு. தொழில்னு வந்துட்டாலே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தான். அப்போ இது வந்து தொழிலுக்கான ஆரம்பகட்ட பயிற்சி நிலையம் தான் பள்ளி கல்வியெல்லாம், கல்லூரியெல்லாம். பள்ளி கல்வி, கல்லூரியில் கற்பிக்கப்படுகின்ற கல்வி எல்லாமே வந்து தொழிற்கல்வி தான், ஆரம்பகட்ட தொழிற்கல்வி. அப்படிங்கிறதுனால பள்ளிகளில் ஆண்கள் தனியாகவும் பள்ளிகள் வந்து ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இயங்க வேண்டும். ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்கள், பெண்களுக்கு பெண் ஆசிரியைகள் கற்பிக்க வேண்டும். அப்போ இந்த ஒழுங்கு வந்துட்டாலே இதுவும் வந்து இந்த ஒழுங்கு பின்பற்றப்படாதனாலையும் தான் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிப்பதற்கு காரணம். ஆசிரியர் மாணவர்கள் உறவுகள், ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையான உறவுகள் கெட்டு போகிறதுக்கு இந்த ஒரு நடைமுறையும் ஒரு காரணம். அதாவது ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்தில் கல்வி கற்க வைப்பது, ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களும் ஒரே இடத்தில் கல்வி பயில்வது, இந்த நடைமுறையும் அங்கே வந்து மாணவர்களை ஆசிரியர்களை அடிப்பதற்கும் ஆசிரியர்களை மாணவர்களை மதிக்காமல் போகிறதுக்கும் காரணம். ஏன்னா மாணவர்கள் படிக்கின்ற நேரம் காதலிக்கணும், அந்த மாதிரி தான் அங்கே கவனம் செதறுது. அப்போது வந்து ஆசிரியர்களுக்கு கோபம் வருது. அவங்களுக்கு காதலுக்கு நடக்கிற பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டிய வேலை வந்து ஆசிரியர்களுக்கு ஏற்படுது. மாணவிகளுக்கிடையே நடைபெறும் காதல் உறவுகளை கண்காணிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்ட ஒழுக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமையும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கெட்டு போகிறதுக்கும் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிப்பதற்கும் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இதனால் பசங்க படிக்க மாட்டேன்றாங்க, எல்லாம் காதலில் மூழ்கிறாங்க, காதலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பெண்களை மாணவிகளை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அவன் ஒரு வேலை செய்கிறான். அல்லது மாணவிகள் இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, சில திறமைகளை வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். அவங்க முன்னாடி நடக்கிறதுக்கே கூச்சப்படுற மாதிரியான ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனைலாம் வருது. கல்விக்கூடம் என்பது கடினமான ஒரு இடமாக மாறுகிறது. அப்போ ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் கல்வி கற்கும்போது அந்த மாணவர்கள் வந்து சுதந்திரமாகவும் மாணவிகள் சுதந்திரமாகவும் இருப்பாங்க. காதல் இந்த மாதிரியான கவனத்திற்கு அங்கே வாய்ப்பே இயல்பாகவே இல்லாமல் போயிடுது. அப்போது கல்வியில் அவங்க கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்பு, கல்வித்திறன் அதிகரிக்கும், கல்வி கற்கிற திறன் அதிகரிக்கும். அதனால் ஆசிரியர்களுடைய வேலை இன்னும் எளிதாகும். ஆசிரியர்களுடைய கல்வி கற்கின்ற வேலை கடினமாகும் போது மாணவர்களுடைய கல்வி கற்கும் அந்த வேலை வந்து கடினமாகும் போது தான் ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு மோசமாகி மாணவர்களை அடிக்கின்ற நிலைமைக்கு ஆசிரியர்கள் போகிறார்கள். அதனால் இந்த குழப்பமான நடைமுறை தான் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிப்பதற்கு காரணம். அது மாதிரி வந்து பள்ளிகளில் வந்து யாரும் வாடா போடா, வாடி போடி, வா போ அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் பேசவே கூடாது. ஆசிரியர்களாக இருந்தாலும் மாணவர்களை வாங்க போங்கன்னு தான் பேசணும். வாங்க போகணும். மாணவிகள் சின்ன வயசு பையனாக இருந்தால், ஒரு வயசு பையன், ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை கூட ஒரு ஆசிரியர் வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். நான் சொல்கிற இப்படி ஒரு நடைமுறை, வாடா போடா, வா போ, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், இதுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. ஒருத்தர் தொடவே கூடாது, பகிர்ந்து உண்ணவே கூடாது, தனித்தனி இருக்கைகளை அமர வைக்கப்பட வேண்டும். இந்த விதிமுறையெல்லாம் அது மாதிரி தாய்மொழியில் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். ஆண்கள் பெண்கள் தனித்தனி பள்ளிகளில் படிக்க வேண்டும். 20 பேருக்கு மேலே ஒரு வகுப்பில் இருக்கவே கூடாது. தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும். இதெல்லாம் பின்பற்றினா அந்த கல்வி கற்கின்ற வேலை எளிதாகிவிடும். அப்போ அவங்க அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அடிக்கிறதுக்கு இந்த குழப்பமான நடைமுறைகள் தான் காரணம். நான் சொல்கிற இந்த விதிமுறையை பின்பற்றி பாருங்கள், அப்போ அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. குழப்பமான நடைமுறைகள் இருக்கின்ற வரைக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்புறம் அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கணும்.
அவங்க வந்து மாணவர்களுக்கு தேவையான உணவு, ஆசிரியர்களுக்கும் உணவு தேவைப்படுது, அவங்களுக்கும் உணவு தேவைப்படுது. அவங்களும் மன அழுத்தத்தோடு வேலை பார்க்குறாங்க. எல்லோரும் வீட்டிலேருந்து கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களுக்கும் அங்கே தேவையான டீ கிடைக்குது. ஒரு அரசு பள்ளியில் டீ கிடைக்காது, ஒரு தேநீர் கிடைக்காது, ஒரு இடைவேளையின் போது ஏதாவது ஒரு உணவு கிடைக்காது, மதிய உணவு, இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் ஆசிரியர்களுக்கும் உணவு தேவை, மாணவர்களுக்கும் உணவு தேவை, நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவு தேவை. உடல் குண்டாகாமல் உடல் பருமனமாகாமல். நிறைய உணவு கொடுத்தா குண்டாகிட மாட்டாங்களா? நிறைய சில உணவுகளை சாப்பிட்டா குண்டாகவும் மாட்டாங்க, ஊட்டச்சத்தாக இருக்கும். அந்த மாதிரி உணவுகளை நிறைய கொடுக்கணும். கொடுக்கும்போது வெளியிலையும் அது சார்ந்த உற்பத்தி, வேலைவாய்ப்பு நிறைய பெருகும். அதுவும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இதெல்லாம் பின்பற்றினாக்கா உணவில் நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கணும். இதெல்லாம் பின்பற்றினா மட்டும்தான், நான் சொல்கிற நடைமுறைகள் அத்தனையும் பின்பற்றினால் மட்டும்தான் மாணவர்களை அடிக்க வேண்டிய அவசியம் ஆசிரியர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. அதுமாதிரி மாணவர்களே ஆசிரியர்கள் ஒரு நல்ல மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. வாங்க போங்கன்னு வேறு பேசணுன்னு வேறு ஒரு விதிமுறை இருக்குது. மாணவர்களாக இருந்தாலும் அவங்கள வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். சொல்லுங்கள் மாணவரே, சொல்லுங்கள், என்ன படிச்சிங்களா, வீட்டு பாடம் எழுதுனீங்களா? அதுமாதிரி வீட்டு பாடம் எழுத விடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடணும். வீட்டில் போய் எந்த பாடத்தையும் அவங்க செஞ்சுட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லவே கூடாது. பள்ளிக்கூடத்திலே பள்ளி வேலைகள் முடித்து விட வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்க மாட்டாங்க. இந்த அடிப்படை உரிமைகளை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் பள்ளிகளையோ கல்லூரியோ நடத்தினால் ஆசிரியர் மாணவர்கள் கெட்டு போயிடும். மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கத்தான் செய்வார்கள். அப்புறம் மாணவர்களும் திரும்பி அடிப்பாங்க, அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்கள் திரும்பி அடிப்பாங்க. இது மாதிரி ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது.